தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கின்றோம். இந்த நாளிலும் கூட நாம் வாசிக்க தெரிந்து கொண்ட வேத பகுதியானது அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 1 நிருபம் 2 அதிகாரம் 20 23 வரை உள்ள வசன பகுதியை நான் வாசிக்கிறேன். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடே சகித்தால் அதனால் என்ன கீர்த்தியுண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வாசித்த இந்த வேத பகுதியானது அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான நிருபமாக இருக்கிறது. பேதுரு சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், உபத்திரவங்களை பொறுமையாக சகித்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உபத்திரவங்களை பொறுமையாக நாம் சகிக்கின்ற பொழுது, அதுவும் எப்படி? நாம் தீமை செய்து அல்ல, அதாவது நாம் குற்றம் செய்து அடிக்கப்படும் பொழுது பொறுமையோட சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டுன்னு கேட்கிறார். அப்ப நன்மை செய்து பாடுபடும் பொழுது பொறுமையோட சகித்தால் அதுதான் தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கும் என்பதை பேதுரு நமக்கு தெளிவுபடுத்தக்கூடிய பாடமாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், இதற்காக தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போனார் சொல்றார். அப்ப நீங்க கிறிஸ்துவை பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பாருங்கள், அவர் வைத்த மாதிரியை பாருங்கள். அவர் பாருங்கள் எப்படிப்பட்ட மனநிலையிலே மனப்பான்மையுடையவராக இருந்தார் என்பதை குறித்து அவர் சொல்லுகிறார். அதாவது இங்கே நாம் வாசித்த இந்த வேத பகுதி எதிர்ப்பு மற்றும் குறை கூறுபவரிடத்தில் அமைதியான மனப்பான்மையை கொண்டிருக்க வேண்டும் என்பதை இந்த வேத வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்தக்கூடிய சத்தியமாக இருக்கிறது. அதாவது மக்கள் உங்களை காயப்படுத்துகிற பொழுதோ அல்லது உங்களை குறித்தோ மிகவும் கடுமையான காரியங்களை சொல்லுகிற பொழுது நீங்கள் எப்படி பதிலளிக்க வேண்டும்? மக்கள் உங்களை குறை கூறும் பொழுது அல்லது கேலி செய்கிற பொழுது அல்லது எதிர்க்கிற பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த கேள்விக்கான விடைதான் இந்த பகுதியிலே இருக்கிறது. ஏனால் இந்த உலகத்துடைய பதில் எப்படி இருக்கும் என்றால், எதிர்த்து சண்டையிடுவதுதான் அவர்களுடைய பதில். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அப்படி செய்யக்கூடாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாதிரியை பின்வைத்து போனார் என்றால் அவர் எப்படி இருந்தார் என்றால், அவர் அங்கே எதிர்த்து பேசவில்லை, மௌனமாயிருந்தார், அமைதியாயிருந்தார். நாம் எப்படி பதிலளிக்க வேண்டும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே காண்பிக்கிறார். மறுபடியுமாக நாம் எல்லாரும் பின்பற்றக்கூடிய நிலையில் நமக்கு எடுத்துக்காட்டாக அவர் கொடுக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் எப்படிப்பட்ட மனப்பான்மை பெற வேண்டும் என்பதை இந்த பகுதிகள் நமக்கு தெளிவுபடுத்தக்கூடியதாக, நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடமாக இருக்கிறது. என்ன? கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு. பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் அவர் தேவனாக இருக்கிறார். அவர் மனிதனாக இந்த பூமிக்கு வந்த போதிலும் அவரிடத்தில் எந்த ஒரு குற்றமும் எவரும் சொல்ல முடியாத நிலையிலே அவர் வாழ்ந்தார். அவர் பரிசுத்தமுள்ள ஒரு தெய்வம் மனிதனாக இந்த பூமியில் வாழ்கின்ற பொழுது யாரும் கை நீட்டி சொல்லக்கூடிய நிலையிலே அவரிடத்தில் எந்த ஒரு தவறும் இல்லை, எந்த ஒரு பாவமும் இல்லை, எந்த ஒரு குற்றமும் இல்லாத ஒரு நிலையிலே அவர் இந்த பூமியிலே வாழ்ந்தார். அவர் கூட இருந்த சீசர்களிடத்திலும் மக்களிடத்திலும் அவர் எப்படியாக இருந்தார் என்பதையும் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஆகவே நாம் வாசித்த இந்த வேத பகுதியானது, அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அது மட்டுமல்ல, அவர் வையப்படும் போது பதில் வையவில்லை. அவங்க பேசுறப்ப திரும்ப அவர் கோவப்படல, பேசல, பதில் சொல்லல. பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். தேவனுக்கு கடைசி வரைக்கும் அவர் கீழ்ப்படிந்தவராக, எல்லாவற்றையும் செய்து முடித்தவராக
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டார், பாடுபட்டார். அதை தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு, நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போனார் என்று சொல்லி பேதுரு அங்கே நினைவுபடுத்தக்கூடிய அந்த வாக்கியத்தை நாம் பார்க்கும் பொழுது, எதிர்ப்பு மற்றும் குறை கூறுபவரிடத்தில் அமைதியான மனப்பான்மையை கொண்டிருப்பது மிக மிக அவசியமாயிருக்கிறது. ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனங்கள் அவருடைய பாடுகளையும் மௌனத்தையும் பரமபிதாவின் மீது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொண்டிருந்த அந்த பற்று உறுதியை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. பதிலடி கொடுக்கக்கூடிய திறனும் அதிகாரமும் அவர் பெற்றிருந்தவராக இருந்தார். ஆனால் ஒருபோதும் அதை அவர் என்ன செய்யவில்லை, தனக்காக அவர் பயன்படுத்தவே இல்லை. வல்லமை இருந்தும் அதை மறந்தவராக அந்த இடத்துல இருந்தார். ஒரு வார்த்தை அல்லது ஒரு பார்வையில் அவர்களை அவரால் அழித்திருக்க முடியும். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் சொன்ன மற்றும் செய்த எல்லாவற்றையும் அவர் அமைதியாகவும் எதிர்த்து சண்டையிடாமலும் ஏற்றுக்கொண்டவராக அந்த சிலுவையிலே, கல்வாரி சிலுவையிலே அவர் பட்ட பாடுகளிலே நாம் அறிந்து கொள்ள முடியும். அதற்கு மாறாக அவர் தம்முடைய பரலோக பிதாவின் கைகளிலே இந்த பிரச்சனைகளையும் விளைவுகளையும் அவர் அப்படியே விட்டுவிட்டார். நீங்களும் அமைதியாக இருக்கவும், நாம் எதிர்த்து சண்டையிடாமல் இருக்கக்கூடிய நிலையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்னவென்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை போல நாமும் அமைதியாக இருந்து தேவனுடைய கைகளில் இந்த பிரச்சனைகளையும் விளைவுகளையும் விட்டுவிட கற்றுக்கொள்ள வேண்டும். ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதே நேரத்தில் நீங்கள் கேட்ட குறையை கொண்டு உங்களை நீங்களே என்ன செய்ய வேண்டும்? ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்பதை வேதம் நமக்கு போதிக்கக்கூடிய போதனையாக இருக்கிறது. இதன் மூலமாக அது உண்மையானதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் காணப்படுகிறோம். ஏதாவது மாற்றம் செய்ய வேண்டியிருக்கிறதா என்பதையும் நாம் அறிந்து செயல்படக்கூடியவர்களாக நாம் காணப்படுகிறோம். வேத வசனமானது கண்ணாடியில் முகத்தை பார்க்கிறது போல அப்படியே நம்மளுடைய நிலையை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. நன்மையை பெறும் பொழுது அதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடக்கூடாது. குறை கூறப்படுவதுடைய பின்னால் இருக்கக்கூடிய நோக்கம் தவறானதாக இருக்கும் பொழுது அதை அதற்கு எதிர்மறையாக இருக்கும் ஆவியின் மூலமாக நாம் என்ன செய்ய முடியும் என்றால் அதை மேற்கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடே நடத்துதலோடே நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த சண்டையை அடிப்படையாக அது கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நாம் சமாதானத்தோட பதிலளிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அது கெடுதலை அடிப்படையாக கொண்டிருந்தால் அன்போடு பதிலளிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இரக்கம் இல்லாத தன்மையை அடிப்படையாக கொண்டிருந்தால் தாராளத்தோடு நாம் பதிலளிக்க வேண்டும். அதே போல பெருமையை அடிப்படையாக கொண்டிருந்தால் தாழ்மையோடு பதிலளிக்க வேண்டும். அது அகந்தையை அடிப்படையாக கொண்டிருந்தால் கற்றுத்தரக்கூடிய தன்மையோடு பதிலை நாம் கொடுக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். ஏமாறுவதை அடிப்படையாக கொண்டிருந்தால் உண்மையோடு நாம் பதிலை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். சந்தேகத்தை அடிப்படையாக கொண்டிருக்கும் என்று சொன்னால் நம்பிக்கையோடைய பதிலை கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். மாறாக நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், தவறான ஒரு நபருக்கு நாம் சரியாக, அதற்கு எதிர்மறையாக, உண்மையாக, பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் மூலமாக இந்த காரியங்களை எல்லாம் நாம் என்ன செய்ய முடியும் என்றால் மேற்கொள்ள முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பிரச்சனைகளையும் கருத்து வேறுபாடுகளையும் சந்திக்கிற பொழுது இப்படிப்பட்ட அமைதியான மனப்பான்மையை நாம் என்ன செய்ய வேண்டும்? வெளிப்படுத்த வேண்டும். அதைதான் வேதம் நமக்கு போதிக்கக்கூடிய போதனையாக இருக்கிறது. இப்ப பிரிவினை மற்றும் கசப்பு இந்த உலக பிரகாரமான மனப்பான்மையாக இருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய விசுவாசிகளாய் இருக்கக்கூடிய நமக்கு அப்படிப்பட்ட காரியம் இருக்கக்கூடாது. அமைதி, ஒற்றுமை மற்றும் ஐக்கியமான ஒரு காரியம் மட்டும்தான் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். அதுதான் வேதாகம ரீதியான மனப்பான்மையாக இருக்கிறது. ஆனால் இதற்கு முயற்சியும் செயல்பாடும் அதிகமாக தேவைப்படுகிறது. ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மற்றவர் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய மனப்பான்மை எப்படி இருக்கிறது? அது எந்தவித கசப்பும் இல்லாமல், அது மரியாதையோடு நாம் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? அன்போடு
அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையோடு எதிர்ப்பு மற்றும் குறை சொல்லக்கூடிய நிலையில இருக்கக்கூடியவர்களிடத்தில் அமைதியான மனப்பான்மையை நாம் கொண்டிருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்துவைப் போல இருக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவைப் போல நாம் மௌனமாய், அமைதியாய் நாம் இருக்க வேண்டும். அதைதான் இந்த வேத பகுதி நமக்கு தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதைதான் பேதுரு இங்கே 2ஆம் அதிகாரத்தில் 20லிருந்து 23 வரை உள்ள வேத வசனத்தின் மூலமாக நாம் எப்படிப்பட்ட மனநிலையோட கூட, மனப்பான்மையோட கூட நாம் வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடமாக இருக்கிறது. ஆகவே நாம் அப்படி வாழ்வதற்கும், நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்விலே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும், நம்மளுடைய சமூக வாழ்க்கையிலும், கிறிஸ்தவ திருச்சபை வாழ்க்கையிலும் நாம் அப்படி வாழ்வதற்கு, நம்மளுடைய தனிப்பட்ட உறவுகளிலே நாம் இப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையோடு கூட, அமைதியான மனப்பான்மையை கொண்டிருந்து நாம் வாழ்வதற்கு கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.